சிவனே நினைத்து வரைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் பரம்பொருளி ஆமா மாலையும் போச்சு சிலையும் போச்சு சிலையும் போச்சு பல்லுக்கு மாலையும் போச்சு சிலையும் போச்சு வாயில் பல்லுக்கு திருமீனையாச்சு ஆமாம் தேவர்கள் மாலை பறித்தார்கள் அடித்து துன்பப்படுத்துகிறார்கள் கொடுமை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவனிடத்தில் முறையமிட அந்த நேரத்தில் சொல்லுகிறார் எப்பா தேவர்களே அந்த கோட்டை வழியாக சரி ஒரு பால் குடம் கட்டி வார்கள் பால் குடம் கட்டி வந்தான் மாடுபடுத்தினான் ஆமா பொறுக்க முடியாத தேவர்கள் சிவனிடத்தில் என்று சொல்ல நினைக்கின்றான் இனியும் அந்த உப்பராதிகளை விட்டு வைக்க கூடாது ஆகையினாலே அந்த உப்பராதிகளை அழைக்க வேண்டுமானால் பார்க்கடல் பறந்தாமல் பச்சைமால் மாயவனாகி பறந்தாமல் மைத்துடன் வர வேண்டுமானால் என்று மாயவனை அழைக்க வேண்டுமானால் ஒரு கருடனை பிரவை செய்ய வேண்டுமே என்ற பாவலர்கள் புகழ்படைத்த பங்கேற்றோர் மோசத்திலே அழைக்க வேண்டுமானால் கருடன் வேண்டும் என்று கருடனை எங்கே யாருக்கு பிள்ளையாக பிரவேச தெரியுமா பாவலர்கள் புகழ் படைத்த பாவலர்கள் புகழ் உலகில் கீர்த்தி கொண்ட நல்ல சிவகாமனுக்கு 8 பெண்களிலே இவர்களுடைய பெண்கள் தான் தின்னமுறு நாகக்கனி தின்னமுறு நாகக்கனி தின்னமுறு நாகக்கனி நாகக்கனி பாவலர்களும் நாவலர்களும் போற்றக்கூடிய பங்கையத்தூர் பம்மூசத்தில் நாவலில் கேட்டுக் கொண்டு சிவகாம முனிகளுக்கு ஆமா காசிவ முனிவனுக்கு 13 மனைவிகள் 13 மனைவிகளில் நமக்கு பாடப்போவது 2 பேர்கள் ஆமா நாகக்கனி தேவக்கனி அக்காலும் தங்கையும் நாகக்கனி தேவக்கனியும் என்ன இவர்கள் 2 சரி அக்கா தங்கச்சி ஆமா அக்கா தங்கச்சி என்ன அதாவது சரியில்லை அப்படி இல்ல அதாவது அக்கா தங்கச்சி 2 நாகக்கனி தேவக்கனி ஓஹோ இவங்க தங்கச்சி அக்காலும் தான் ஆனா அவங்க பேசும் பழக்கம் பார்க்கும்போது தங்கச்சி அக்காலா மைனியா குழந்தையா சொல்லுவாங்க ஒரு தோழிமார்கள் போல இருக்கிறாங்க இவர்கள் இருவருமாகி ஒரு நாள் சொல்லுகிறாள் தேவக்கனி என்ன சொல்லுகின்றாள் இடக்கா தங்கச்சி நான் பாரு நம்ம முனிவர் இன்னைக்கு பூஜை போயிட்டாரு நாம தோழி பெண்கள் அழைத்துக் கொண்டு எங்களை சென்று நீராடுவோமா ஆகட்டும் தங்கை ஆகட்டும் என்று அம்மா தோழி பெண்களை அழைத்துக் கொண்டு சுனைகளை நீராடிக் கொண்டிருக்கின்ற பொழுது தெய்வக்கனி வானத்தை எட்டி பார்க்கிறார் பார்க்கக்கூடிய நேரத்துல நாகக்கனி கேட்க தங்கச்சி என்ன நம்ம குளிச்சுட்டே இருந்தோம் வானத்தை எட்டி பாக்குறா அதாவது குளிச்சுட்டு இருக்கும் போது வானத்தை எட்டி பார்க்க காரணம் ஒண்ணு இருக்குது சொல்லுகிறாள் தங்கச்சியானவள் அக்கா வானத்திற்கு பார்க்க கூடாது ஆமா தடாகத்தை பார்த்து சொல்லணும் என்ன சொல்லணும் அக்கா யானை என்ன நேரம்
யானை கருப்பா தண்டி இருக்கும். இல்ல நம்ம ரெண்டும் அக்கடம் தங்கச்சி தான். ஆனா விளையாட்டு சண்டை வம்ப வந்து முடிஞ்சிடக்கூடாது. நம்மளுக்குள்ள என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? சரி, யானை என்ன நேரம்? யானை கருப்பா தண்டி இருக்கும். வெள்ளை. ஐயோ, உனக்கு அறிவு இல்லையாடி? இருக்குக்கா. திடீர்னு ஏண்டி உன் மூளை இப்படி குழம்பி போயிட்டு? அக்கா, என்னடி? வெள்ளையாகி வறுமையானால் எனக்கு எனக்கு வெள்ளையாகி வறுமையானால் உள்ளபடி கருப்பையானால் சபதமிட்டு சபதமிட்டு இருக்கும் போது வெள்ளையாகி வருமே நீங்க சொல்லுவது போல். ஆமா, யானை வெள்ளையாக வந்தால் வந்துவிட்டால் நான் உங்களுக்கு 12 வருஷம் அடிமை வேலை செய்வேன். அப்படி நீ சொன்னா, நீங்க சொல்லுவது போல் அந்த யாரையாவது கருப்பாக வரமே என்று சொன்னால் நீ எனக்கு 1 வருடம் சேர்ந்து 13 வருடம் என் கோட்டையிலிருந்து எனக்கு அடிமை வேலை செய்யணுண்டி. அக்கா, என்ன? அதாவது யானை எப்போது ஒரு நாளும் வெள்ளையா வரான்னு நினைக்கிறேன். சபதம் என்று வந்துவிட்டால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்றவாறே பார்க்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்க வானத்தை எட்டி பார்க்கிறா. ஆமா, தெய்வங்களுடைய யானை வெள்ளை யானை வருகிறது. சபாஸ். பார்த்தால் இலக்கா, யானை என்ன நேரம் பாத்தியா? எனக்கு சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. வானத்தை பாருன்னா மேல தன்னடி பாக்குறேன். தடாகத்தை பாக்குறேன். மேல இருக்கவன் கீழே தானே பாப்பான். வானத்தை பாருடி. ஆமடி பாக்குறேன்டி, எனக்கு எல்லாமே இருட்டாதாண்டி தெரியுது. வெள்ளை அட்ட போடி, இதுவா வெள்ளை? வெள்ளை தானே? இல்லடி, வெள்ளை என்று சொன்ன நாயக்கனே. ஆமா, மடியை பிடித்தாய். சரிதான். எப்படி அழைக்க தெரியுமா? எப்படி அம்மா? வெள்ளாட்டி நினைச்சா. பாத்தீங்களா இவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை? வெள்ளாட்டின்னு யாரு? வெள்ளாட்டை பிடிச்சு ஆட்டுறவா. அப்படிடி. அதான் வெள்ளாட்டி சொன்னா வேலைக்காரி வாணி. அப்படியாடி? எனக்கு இந்த மாதிரி நாய வாயனி பேசின வாயை கிழிச்சு கொடுங்க. வாய் என்றால் பாருங்க. ஆமா, சொல்லுகிறாள். தேவக்கண்ணி, என்னம்மா தங்கச்சி, ஐயோ எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நாளைக்கு காலையில் பாக்கல. ஏன் தெரியுமா? இப்ப சாயங்காலம் பொழுது அடையக்கூடிய நேரம். பொழுது அடையக்கூடிய நேரம் எனக்கு கண்ணு ரொம்ப கூசம். அதுல சூரியனுடைய நிறம் செம்பழுப்பு நிறம். செம்பழுப்பு. அம்மா, நாளைக்கு காலையில் பார்க்கலாமே. ஏற்கனவே எனக்கு கண்ணெல்லாம் பார்க்கலாம். ஆமா, வீட்டுக்கு வந்தா சரி தேவக்கண்ணி நிம்மதியா தூங்குறா. நம்ம பஞ்சன பத்தியில தூங்கும் போது இவனுக்கு தூக்கமே வராது. என்ன இருந்தாலும் இவன் எனக்கு தூக்கமில்லை. ஆமா, உண்டால் உறக்கமில்லை. உண்டாலும் உறக்கம் வரும் ஐயா. படுத்தால் தூக்கமில்லை. அவ்வளவு தலக்கணும் நினைக்கிறான். அப்படி இல்ல, ஒரு தங்கச்சிக்கு அக்கா அடிமை வேலை செய்வதா? அக்காளுக்கு தங்கச்சி அடிமை வேலை செய்யலாம். அக்காளுக்கிட்ட தங்கச்சி இருக்கலாம், முடியாது. ஒரு தங்கச்சி கிட்ட அக்கா இருக்கலாமா? இவ்வளவு கூட்டத்திலே வாடி என்று மறுபடித்தானே. சரி, அவள் இடுப்பிலே கண்ணி போட்டு நான் குரங்காட்டம் பார்க்காவிட்டால் நாகக்கண்ணி அல்ல 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 என்று சொல்லி ஆமா
நாகக்கண்ணிக்கு சரிதான். குழந்தை செல்வம் நிறைய பிள்ளைங்க, 101 பிள்ளை. அப்பா அவ்வளவு முட்டையில குறிச்சது என்ன முட்டை போட்டா எடுத்தா பாம்பு. அப்ப இவ கோழி பிறவி ஐயா. பாம்புடா பாம்பு. ஓ ஊர்வன ஜாதி. அதுலயும் மூத்தவன் கார்கோடன். இந்த கார்கோடன் எப்படி அழைக்க தெரியுமா? எப்படி பாருங்கள். அத்திமரத்தடியில் முட்டையிட்டு அத்திமரத்தடியில் முட்டையிட்டு அவரும் கடவிலே குஞ்சு பொறித்து குஞ்சுக்கு தேடி போகும் பாம்பே கூத்தடு சித்தனை புல்லாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே. குற்றமற்ற அரணிக்கு கொண்டலாமான குற்றமற்ற அரணிக்கு கொண்டலாமான அரணருக்கு குடையமான மீதிலே பூவை சூடி தடும் சித்தனை போடுவாமே. நாலு திருவதிலோ நாலு கம்பாவும் நாலு திருவதிலோ நாலு கம்பாவும் நாலு திருவதிலே பொண்ணு கும்பா பொண்ணு கும்பா மீதிலே பூவை சூடி முத்தடு சித்தனை போலாடு பாம்பே பாம்பே ஆடு அப்படி கார்குடன் அழைத்தாள். 6 மாதத்துக்கு ஒருவர் அழைப்பாள். சரி. அன்றும் அழைத்தாள். ஆகா. பாம்பரசன் ஓடி வருகிறான். ஓடி வந்து கார்கோடன் ஓடி வந்து கேட்கிறான், அம்மா மகனே 6 மாதத்துக்கு ஒரு முறை அழைப்பீர்களே? சரிதான். இப்பத்தானே அழைச்சிங்க. இப்ப உங்களுக்கு என்ன நடந்தது? உன்னுடைய அன்னைக்கு துன்பம் நேர்ந்து விட்டது கார்கோடா. எப்படி அம்மா? அதாவது உன்னும் உன்னுடைய சிக்கல் நானும் சேர்ந்த சுனையிலே சென்று நீராடச் சென்றோம். அப்பொழுது தேவேந்திரோட ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையான எந்த மார்க்கமாக உலா வந்து கொண்டிருந்தது. நானும் என்னிடத்தில் தெய்வக்கண்ணி கேட்டால் யானை என்ன நிறம் என்று பார்க்க கூடாது, கீழே தான் பார்க்க சொன்னான். உடனே நான் யானை பொதுவாக என்னவாக இருக்கும் மகனே? கருப்பாகத்தானடா இருக்கும். கருப்பென்று நான் சொல்ல உன்னுடைய சித்தி சித்தன் இருக்கின்றாளே அவள் வெள்ளை என்று சொல்ல 2 பேருக்கு வாக்குவாதம் முற்றியது. வெள்ளையாக வறுமையானால் அவள் அதாவது நான் அவளுக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்வதாகவும், கருப்பாக வந்ததானால் அவள் எனக்கு 13 வருடம் அடிமை வேலை செய்வதாகவும் சபதமிட்டு வந்தோம். ஆனால் உன்னுடைய சித்தி சித்தனை சொன்ன பிரகாரம் அவளுடைய பாண்டாகவே அந்த யானையானது வெள்ளையாகவே வந்து விட்டது கார்கோடா. சரி. ஆகையினாலே இந்த அக்காளாக இருக்கக்கூடிய நாகக்கன்னியான நான் உறுதி இருக்கிறேனே, இவளுக்கு நான் வேலை செய்ய முடியுமா அம்மா? ஆகையினாலே அதாவது அந்த யானையை சென்று அம்மா என்ன மகனே? அந்த யானை தெய்வத்தோட யானை. நிச்சயமாக தெய்வத்தோட யானை வெள்ளை. ஆமா, நான் கருப்படி சொன்னாரு நாக்கை அறுத்து எடுத்து விடுவான். அது ஆகையினால் என்னவோ முழுதும் கருப்பாக மாற்ற முடியாது. ஒரு சிறு மரபை ஏற்படுத்துகிறேன். நீங்கள் வாய் சாமர்த்தியத்தால் நீங்கள் பேசி அவரை மடக்கி விடு. எனக்கு வாய் இருக்கிறது இல்லவா? என் வாயை வைத்து சுலபமாக வேலையை முடித்து விடுகிறேன். ஆகட்டும் என்று பாம்பரசன் என்ன செய்ய தெரியுமா? அந்தரத்தில் பறந்து சூரியன் பக்கத்திலே விந்து பறத்தை விரித்தான். அது ஒளியானது யானையின் வாதுபுறத்தில் படுகிறது. அந்த நிழலே காலையிலிருந்து அழைத்து பார்க்கிறேன்.
வருகின்ற பொழுது ஆமா வால் புறத்தில் கருப்பை இருப்பதை பார்த்தான். சரிதான். நாய்க்கனி கருப்பொழி சொன்னான். பிடித்தாய் அழைத்து வந்து என்ன செய்திருமா? என்னவோ வீடு வாசு தூத்திடுவாய் மெழுகுவாய் தண்ணீர் எடுப்பாய். வீடு வாசு தூத்திடுவாய் மெழுகுவாய் தண்ணீர் எடுப்பாய். சாடி முட்டத்தால் கரைத்தி தனியே போர் கரைந்திடுவாய். சாடி முட்ட பால் கரைத்தி தனியே போர் கரைந்திடுவாய். உத்தம புள்ளி உயர்வதை கேள்வி. ஆமம்மா உத்தம புள்ளி பால் காட்சி தனியே மோர் கரைந்திடுவாய். சாடி முட்டை பால் காட்சி தனியே மோர் கரைந்திடுவாய். உத்தம புள்ளி இவ உயர்கோல கருணை. உத்தம புள்ளி இவ உயர்கோல கருணை. ஏசிடுவாள் என்று சொல்லி 21 கரிசமைப்பார். ஏசிடுவாள் என்று சொல்லி 21 கரிசமைப்பார். கலங்கழுவி சாம்பலிட்டு கரகரவி சோரிடுவாய். கலங்கழுவி சாம்பலிட்டு கரகரவி சோரிடுவாய். நாட்டுக்கேத்த மங்கை தெய்வகமே. நாட்டுக்கேத்த மங்கை வியத்தால் குளிக்க விட மாட்டாள். ஒண்ணு விட மாட்டாள். நீண்ட நேரம் தொங்க விட மாட்டாள். இப்படி 12 வருடமாக அடிமை மிளசி அழுதாள். இறைவா இந்த லையில் இந்த வீதி அழுது கொண்டிருக்கிறாள். இது அறிந்த சிவபெருமான் சரி பாவையுடைய குறையத்திற்கு வேணுமென்று என்று பண்டாரை கோலும் எடுத்து எப்படி வருக தெரியுமா? ஏசப்பா அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு ஆயிலை பெண்கொடியே அன்னம் போடு ஆயிலை பெண்கொடியே அன்னம் போடு பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு இந்த முத்தத்திலே வந்து எத்தனையோ நேரம் ஆச்சு வந்து பிச்சை போடாயோ போடாயோ மறுவீடு போகலாமா போகலாமா மறுவீடு போகலாமா போகலாமா
பசிக்குது, பிச்சு படமா பிச்சு பொடின்னு சொல்லி பண்டரமாகி சிவபெருமான் மணிகிரிக்கு பாடியாடி நாகக்கனி விட்டு முத்தத்தில் நிற்கிறார். இருக்கக்கூடிய சமயத்துல சப்த மஞ்சத்துல தொங்கி கொண்டிருந்தாலே நாகக்கண்ணி வருடம் மொட்டை பெட்டியில் வச்சு எடுத்துக்கொண்டு ஆமா பிச்சு பட வருகின்ற பொழுது பார்த்தார் சிவபெருமான். பண்டரமாகி சிவபெருமான் சொல்கிறான், எம்மா எம்மா பெண்குடியே எனக்கு அழுது பிச்சு போட்டா போட்டா அழுது அழுது பிச்சை கொண்டு வருகிறேன். இந்த அரணுக்கு ஏறாது தொழுது பிச்சை இட்டாலும் சிறுவிடக்கு விரும்பித்தல் மனக்கவல் எதனாலும் என்கிட்ட சொல்லு. உடனே இந்த நாளுக்கு நீராட போனது முதல் நெடு சபதம் எடுத்தது அத்தனை ஒன்றும் குசல் வித்தி சொன்னது அத்தனை சொன்னாய். அப்போ சொல்றியப்பா ஒரு மணியம்பரம் தருகிறேன் சொல்லுங்க. இந்த 7 மணியம்பரம் தங்கைக்கு அக்காளுக்கு தெரியாம வண்டு கட்டி அமர்ந்து கொண்டு சொல்லு. 48வது நாள் திறந்து பார்க்கிறான். உக்கில் கீரி பன்றி கூவை ஆந்தை கருடம். இந்த கருடமந்தி பிறந்த செய்தி கருடமந்தி பிறந்த செய்தி சக்காலம் மரியா மனமோடி மனமோடி அதாவது கருடன் வந்து பிறந்த செய்தி காது கேட்டான் காடு கூட. இனி நம்ம இப்படி பாம்பாக இருந்தோம்னா கண்டிப்பா கொண்டு விடுவாங்க. பாம்பாக இருந்தும் பாப்பான வடிவெடுத்து பாப்பாத்தி மனமுடித்து வாழ்ந்து வரக்கூடிய நாளை ஒரு நாள் பாப்பாத்தி சொல்லுகிறான், மன்னவா எங்க பக்குவேதி நான் அல்லவா 16 வயதல்லவா குறிப்பு அறிவார் மன்னவரி மனவா மன்னவரி மனவா மகையறிய மாட்டீரா பாப்பாத்தி பாப்பான பார்த்து கேக்குறா. என்ன கேக்குறா? எங்க ஏண்டி நான் ஒரு பெண் தானே, 16 வயசுல என்ன கல்யாணம் பண்ணின, நிச்சயமாக உங்களால நான் என்ன